பரலோகத்திலே சென்றடையத்தக்க காரியம் வேறு ஒன்றுமில்லை. ஆகவே நாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் என்ன செய்ய போகின்றோம் என்பது பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வாழும் வாழ்க்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நாம் நடைமுறைகள், பழக்கங்கள் எல்லாம் அதை நிர்ணயிக்கத்தக்கதாக இருக்கும். நாம் என்ன செய்கின்றோம், என்ன பேசுகின்றோம், எப்படி நடக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் நாம் வாழ்க்கையிலே பரலோகத்தை அடைய போகின்றோமா அடைய மாட்டோமா என்பதை ஒரே ஜட்ஜ் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். யாரும் கிடையாது, பேரண்ட்ஸும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது. ஒரே ஜட்ஜ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதன் அடிப்படையிலே அவர் நம்மளை எடுக்கணும். கிடைத்த சத்தியத்திற்கு, சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு, நம்பிக்கையுள்ள சத்தியத்திற்கு அடிப்படையிலே நன்மையாக ஒழுங்காக வாழ்ந்து காட்டும் பொழுது மட்டுமே நாம் அந்த இடத்தை அடைய முடியும். ரெக்கமெண்டேஷன் கிடையாது. யாரும் இதுக்கு சொல்ல முடியாது. இது எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க, கூட பிறந்தவங்க, என் பிள்ளை, எங்க அப்பா அம்மா, யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. So it's an individual decision how you lead your life right here. That life will decide whether you will go to heaven or not. You have certain things you have got it through your church. உலகத்திலே 3000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது. 500க்கு மேற்பட்ட சபைகளிலே ஓய்வு நாளை ஒப்புக்கொண்ட சபைகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்த்து உலகத்தை உண்டாக்கின ஒரு கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு தெரிந்த சத்தியத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா, முழுமையான சத்தியத்தை அடைந்திருக்கின்றோமா, அடைந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்கின்றோமா, நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோமா, அடைந்த சத்தியத்திலே 50-50 சில காரியங்கள் இருக்கின்றதா, இன்னும் அதில் கன்வின்ஸ் ஆகல, சபை ஆனால் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சில காரியங்கள் கூட இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். எதை செய்தாலும், எதன் அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கைகளை வைத்தாலும் வேதம் மட்டுமே நமக்கு சத்தியம். இந்த சபையின் அடிப்படையிலே எலன் ஜி ஒயிட் அம்மையார் சொன்ன ஒரு காரியங்களையும் நாம் ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையிலும் இருக்க வேண்டும். என்னுடைய கல்ச்சர், என்னுடைய பண்பாடு கிறிஸ்தவ பண்பாடு. என்னுடைய கல்ச்சர், நான் பிறந்த இடமோ, பிறந்த குடும்பமோ, வாழ்ந்த இடமோ, படித்த பள்ளிக்கூடங்களோ, காலேஜோ என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம், நான் இந்த கடவுளுக்கு வழிபடுகின்றேன், அதுதான் என்னுடைய மார்க்கம், அதுதான் என்னுடைய வழி. That is a way in which we walk. Jesus says, I am the way. I have no other way other than the way of the Jesus. இதிலே சரியாக நாம் புரிந்து கொண்டால் அந்த காரியத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். உலகத்தை படைத்த போது கடவுள் என்ன சொல்லி கொடுத்து ஆரம்பித்து வைத்தாரோ, இன்று பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நினைக்கின்றபடி 6000 ஆண்டுகள் என்று உண்மையாக இருந்தால், 6000 ஆண்டுகளுக்குள் பல குடும்பங்கள், பல கம்யூனிட்டிஸ் வளர்ந்து போய் வந்து போய் தவறுகளும் அதுவும் நடந்து வந்து இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். நாம் இருக்கின்ற காலம் கடைசி கட்டம். முதலிலே ஆரம்பித்தவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி, பிறகு 6 நாட்கள் படைப்பை உருவாக்கி மனிதனையும் உருவாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று ஆரம்பித்த அந்த வரலாறிலே எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த கடைசி காலம் சொல்லுகின்றது. இப்பொழுது கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது கடவுள் என்ன நினைக்கின்றார்? நான் வரப்போகின்றேன், இந்த உலகம் முடிய போகின்றது, உலகத்தின் காரியங்கள் சொல்லுகின்றன, உலகம் முழுவதும் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் அழிவு நிச்சயம் என்று, கடவுள் வரப்போகின்றார்கள் என்று. இன்று சிரியாவிலே 59 மிசைல்ஸை எரிந்ததனால் மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானத்திலே மதர் ஆஃப் த பாம் என்று போட்ட 100 கோடி ரூபாய் கூலிய போட்ட ஒரு 100 பேரை அழுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு 1 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால மாத்திரமல்ல, இன்று கொண்டு போய் கப்பலை கொண்டு அமெரிக்கா வடகொரியாவிற்கு பக்கத்தில் வைத்திருந்து உன்னை தாக்க போகின்றேன், நீ அணு ஆயுதத்தை தயாரிக்கின்றாய் என்று மிரட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே 6 ஆண்டுகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சிரியா வாரிலே எத்தனையோ பட்டகங்கள், பவுலடியார் அங்கு சவுல் அங்கு போய் அவனுடைய ஒரு ஆணையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கடவுள் அவனுக்கு வானத்திலிருந்து தடுத்து நிறுத்தின டமாஸ்கஸ்க்கு போகும் வழியிலே உள்ள அந்த சிரியாவை இன்று அழிந்து கொண்டிருக்கிறது.
அந்த சிறியர்கள் தான் வியாபாரத்தின் நிமித்தமாக கேரளாவிற்கு வந்து கேரளாவுடைய பெண்களோடு தொடர்பு கொண்டு சிரியன் கிறிஸ்டியன்ஸ் என்ற ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி விட்டார்கள் ஆதி காலத்திலே. அப்படியெல்லாம் பலவிதமாக மாற்றிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்திலே இன்று நாம் எப்படி இருந்தால் பரலோகம் செல்ல முடியும்? பரலோகம் தான் நமக்கு வாழ்க்கை என்றால் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கின்றது? மனிதர்கள் சொல்வதும் தத்துவங்களும் நமக்கு தேவையில்லை. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி சொல்லி இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. வேதம் சொல்லிக் கொடுக்கின்றது என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவினால் ஏவப்பட்டு எழுத கொடுத்த இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் வாழ்கின்றோம். கடவுள் என்ன சொல்லுகின்றார்? ஒரு கட்ட மக்கள் 1,44,000 பேரை கடைசி காலங்களிலே நான் சேர்க்க போகின்றேன். பரலோகத்திலே சோசியலிசம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள். பரலோகத்திலே எல்லாருக்கும் இடம் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரியாக ட்ரீட் செய்யப்படுவதில்லை. அங்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்குதுல்ல, கிளாஸ் கிடையாது. இப்போ ஏற்றத்தாழ்வு என்று சொல்லும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார், அவர் கடவுள். அதுக்கு பிறகு 4 ஜீவன்கள், பல கண்கள் உள்ள அந்த நமக்கு தெரியவே தெரியாது என்னன்னு வெளிப்படுத்த விசேஷம். அதுக்கு பிறகு ஒரு 24 மூப்பர் ஸ்பெஷல் குரூப். அதுக்கு பிறகு 1,44,000 பேர் இயேசுவோடைய கூட பரலோகத்திலே அந்த ஆலயங்களுக்கு செல்ல போகின்ற ஒரு குரூப். அதற்கு பிறகு கடல் அத்தனையான திரளான கூட்டம். இப்பேற்பட்ட ஒரு 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 செக்ரிகேஷன் அப்படி இருக்கும். இப்போ ரத்த சாட்சியா மரிச்சவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஆடையில சிவப்பு, அங்கே சிவப்பு ஒரு பார்டர், கருப்பு சிவப்பு குத்துனாக்க ஒரு கட்சி, இப்படின்னா ஒரு கட்சி அப்படின்ற போல அங்கே வந்து நீ உலகத்திலே வாழும்போது எனக்காக வாழ்ந்து உன்னுடைய ரத்தத்தை சிந்தி நீ மரித்தாய், உன்னுடைய காலகட்டத்தை குறைத்து கொண்டாய், உன் குடும்பத்திலே உனக்கு பிறகு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் தாங்கி பிடிப்பேன், ஆனால் நீ உயிரை விட்டாய். அப்படி ஒரு சூழ்நிலையிலே பலவிதமான கட்டங்கள் உண்டு. நாம் இருக்கும் காலம் இந்த சபைப்படி முத்தூதுகளை நம்புகின்றவர்கள் 1844 பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடைபிடித்தால் அந்த 1,44,000 பேரிலே சேருவோம் என்று. இது பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சித்தாந்தங்கள், பலவிதமான சிந்தனைகள், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமாக சொல்கின்ற சூழ்நிலையிலே கடைசி காலத்திலே வாழ்கின்ற நாம் முதலிலே ஆண்டவர் உருவாக்கினாரே உலகத்தை, இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று. அப்படி இருக்கின்ற மக்களை கடைசி காலத்திலே அவர் தேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதை விரும்பி அதை ஒப்புக்கொண்டு தன்னுடைய ஆசைகளை துறந்து செய்த காரியங்களை மாற்றி இப்படியா நடந்தது, இப்படியா வைத்தார், அதைத்தான் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தின் அடிப்படையில் எரேமியாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகின்றது. 6:16 இங்கிலீஷா முதல்ல தமிழா யார் எடுக்கிறீங்க வாசி. வழிகளிலே நின்று, this is the Lord says, இங்கிலீஷ் 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இதுதான் வேதத்தின் சத்தியம். கடவுள் என்ன சொல்றாரு? நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட, உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பல காரியங்கள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. You are at the crossroad. You see here, you see here, you see here, so many ways. English, stand at the crossroads and look. Ask for the ancient paths. Ask where the good way is. நம்ம வந்து வழியை தேடுறோம். பிறந்தவதே கிறிஸ்தவனா மாறிட்டு அதுவே நல்ல மார்க்கம், சரியான மார்க்கம்னா பிரச்சனையே இல்லாம அதிலே வந்துடும். பிறக்கும் போது வேற மார்க்கத்துல பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு கேள்விப்பட்டு அந்த சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வருகின்ற பல லட்சம் பேர்களும் இருப்பாங்க இந்த உலகத்துல. வழிகளிலே நின்று பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து அவற்றில் நல்ல பாதை என்று பார்த்து அதன்படி நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம். இப்ப நம்ம வழி சரியான வழின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம வழி கிறிஸ்தவர்களுக்கு everybody has their own way. This is my thinking, this is my conviction, this is my way, I'm going to lead my life like this. God says you don't have a way. I am the way. So, being a Christian, you have a leader.
You have a friend. You have a master. You have a God. God is your way. Jesus is your way. So if he has shown his way, you need to walk in his path. If you don't do that, you are violating the rules and regulation of God. அந்த சூழ்நிலையிலே கடவுள் கொடுத்த பாதை எரேமியா 6:16 சொல்லுகிறது, முதல்ல பல வழி இருக்கும் உனக்கு. பல வழின்னா என்ன? அப்படியே ஹிஸ்டரியை திறந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில காரியங்கள் வந்து தெரியாது. எப்படின்னா, ஒரு 2085 வருடம் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட் முன்னாடி ஏப்ரஹாம் வந்து அப்படியே ஒரு பீப்புள் அந்த ஜூடைஸ்த ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வரார். அதுக்கும் முன்னாடி சில பேர் 50,000ன்றாங்க, 5,000ன்றாங்க, 10,000ன்றாங்க. நம்ம மொத்தமே 6,000 தான் மனுஷன் வந்ததுன்னு சொல்றோம். ஒரு 5,000க்கு முன்பாகவே ஹிந்துயிசம் வந்துருச்சுன்றாங்க. ஹிந்துயிசம்னா ஐடல் வர்ஷிப், ஜீவனுள்ள தேவனை தெரியாது, வந்து உலகத்துல வந்துருச்சு. 1500 வருஷம் மோசஸ் வந்து கடவுளுக்கு கொடுத்தார். பிசி ஜீசஸ் கிரைஸ்ட் வரதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜோராயிஸ்டம் வந்துருச்சு. 560 கிரைஸ்டுக்கு முன்னாடி புத்தா வந்துட்டாரு. அதனாலதான் எங்கப்பா எனக்கு சித்தார்த்தன்னு பேர் வச்சாரு. அவருக்கு அதை பிடிச்சது, ஆசைகளை வெறுத்து வாழுங்க. ஆசைகளை நான் வெறுத்தாலும் வீட்டுல இருக்கவங்கள வெறுக்கணும்ல. வெறுக்க முடியலன்னா நம்ம வெறுக்க முடியுமா? நகமும் சதையும் போல சதையோட சதைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் வரும், இருளுக்கும் உருளுக்கும் உண்டான போராட்டம் போல. இது புத்தாயிசம். ஆசையே வேணாம்ப்பா, ஆசை இருந்தாதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு வேணாம் மனசு கேட்காது. அப்ப ஆசையே இல்லைன்னா எங்க போக? உங்களுக்கு தான் ஆசை இல்லை, எங்களுக்குலாம் இருக்காதா? இப்படிலாம் பல விதமான கான்ஃபிளிக்ட். அது 560 முன்னாடி. தாயோசம் 550 வருடங்களுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பிசியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெயினிசம் 599 வருஷம் பிசிக்கு மகாவீராக உருவாக்குனார். ஒவ்வொரு ரிலீஜனையும் ஒவ்வொரு ஆள் உருவாக்கிட்டார். ஹிந்துயிஸ்தை யார் உருவாக்குனதுலே தெரியாது. ஆனால் ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 அதர்வண வேதங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி பின்னாடி வந்து பார்க்க முன்னாடி 30 AD வந்து ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டியை உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு இஸ்லாமிசம் வருது. அதுக்கு பிறகு இந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதை நம்புறானோ அதை வச்சு நடக்கிறான். ஒரு ரிலீஜியனு மற்றவெல்லாம் புறஜாதியார்னு எல்லாத்தையும் வெட்டி சாகின்றான், அடி நோக்குன்றான். அப்படி பண்ணாக்கா எனக்கு பரலோகம். இந்த ட்வின் டவர் அடிக்கிறாங்க வைக்கிறாங்கனாக்கா அவனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து நீ வந்து போகும்போது நீ செத்துருவ, அங்கே ஒரு 3000 பேர் சாவான். ஆனால் உனக்கு பரலோகம், இம்மீடியட் பரலோகம். நம்ம என்ன சொன்னோம் முதல்ல? யுவர் கோல் இஸ் ஹெவன். அந்த கோல் எனக்கு இது செய்யறதுனால கிடைக்கிறதுனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, என் குடும்பமே எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான்னு அவன் நினைச்சு 3000 பேரை அழிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய நம்பிக்கை மற்றவர்களை வாழ வைக்கும், இல்லாவிட்டால் அவனை வெட்டி சாய்க்கும். அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே கொண்டு போகும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்பிக்கை மிக முக்கியம். நான் எடுக்கும் மார்க்கம் முக்கியம், நான் எடுக்கும் வழி முக்கியம். அந்த வழி சரியாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கெல்லாம் இடைஞ்சல். நான் வீட்டிலே இருந்து கூட என்னுடைய வழி சரியா இல்லைன்னா மற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஆரம்பித்தது தான் இந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கும் போது கடவுள் என்ன சொல்றாரு? வாழ்ற வைக்கிற ஒரு மனுஷனை என்ன வந்து பாடுபடுத்துது? ஒரே வேர்டு என்ன பாடுபடுத்துது? பாவம். நமக்கு என்ன எப்பவுமே மண்டையில இருக்கு? அந்த கரெக்டான ஒரு வேர்டு சோதனை. என்ன வருது நமக்கு? அதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் போல வந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை வந்து நம்ம கொடையுது, மண்டையை எது கொடையுது? பிரச்சனை. அது அடிப்படையில் எது வருது? கவலை வருது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே வருதுன்னு. கவலையிலிருந்து விடுபடுறதுக்குள்ள விடுபட்ட உடனே இன்னொன்று வருது, இன்னொன்று விடுபட்டோன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா அடுத்தது வருது, அது பிரச்சனை சால்வ். எண்டு வரைக்கும் பிரச்சனை தீர்றது. ஆனால் இந்த எண்டு வரைக்கும் நீ எதை நம்பி உன் புத்தி எப்படி இருக்கோ அந்த பிரச்சனையும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நல்லா இருந்தா பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா பச்சை மரம் நல்லவனுக்கே பிரச்சனை அதிகம்னா கெட்டவனுக்கு எப்படி அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் அப்போ கவலை இருக்கக்கூடாதுன்னா மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 25 முதல் 30 வரை வாசிக்கும் பொழுது அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. 25லிருந்து 30 வரை வாசிக்கும் போது அந்த கவலை வந்து யார் படுவாங்கன்னு சொல்லுங்க. கவலை யார் படுவாங்கன்னு சொல்லுது? கரெக்டான வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்ப்போம்.
கவலை எல்லாருக்கும் உண்டு, ஆனா யார் படணும்னு பைபிள் சொல்லுது. சரியான அல்ப விசுவாசிகளே, அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? புறஜாதியார், பேகன், ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஜீவனுள்ள தெய்வத்தை வணங்காத கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? காட்டு புஷ்பத்தை பாரு, எத்தனை கலரு. அதுக்கே கொடுத்தா உனக்கு கலர்ஃபுல்லான ட்ரெஸ் கொடுக்க மாட்டானா? ஐயோ இல்லையே சாமி, இந்த கலர் இருக்கு, இந்த கலர் இல்லையே, இந்த கலர் இருக்கு, இந்த கலர்ல பார்டர் இல்லையே. இப்படியே வளர்த்து வளர்த்துக்கு ஒரு கவலை. 25,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், 50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல இது இருக்கு, இன்னைக்கு பட்ஜெட் சரியில்லையே. இப்படி கவலை. கடவுள் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். விஞ்ஞானிகளாகிய நீங்களோ, மெய்ஞானிகளாகிய நீங்களோ இதற்கு கவலைப்பட தேவையில்லை. உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இடத்தைக்காக கவலைப்படுகின்ற. வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வாங்கினதை தக்க வைக்கணுமே, காரு வாங்கணுமே, வாங்கினதுக்கு டியூ கட்டணுமே, பொண்ணு வாங்கணுமே, பொண்ணை காப்பாற்றணுமே, பையனை வாங்கணுமே, மருமகன் வாங்கணுமே, வாங்கின மருமகன் பொண்ணை நல்லா வச்சு, இப்படி வாங்குறதுன்னா நிறைய அப்படியே வாங்கி 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 இது மனுஷனுக்கு. அஞ்ஞானிகள் தான். மூணே தான் சொல்ற, இருக்க, சாப்பிட, உடுக்க. இதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? அதனதின் பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும். இதை போய் இப்படி சாப்பிட முடியுமா? இன்னைக்கு நாளைக்கு 3 வேளை சமைக்கணும் இப்படின்னா சில நேரத்தில் தூக்கம் கூட வர. என்னத்தை சமைக்க, என்ன சமைச்சாலும் பிடிக்கலன்றாங்க, இல்லை வேற வீட்டுக்கு சமையல் தான் நல்லா இருக்குன்றாங்க. இப்படிலாம் குழப்பம். சில பேருக்கு பேசணும்னா என்னத்தை பேச, இதை பேசினாலும் அவருக்கு தெரியும், அதை பேசினாலும் இருக்குது, என்னத்தை பேச அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கே செலெக்ஷனுக்கே கஷ்டமாயிரும். புடவை எடுக்கிற ஷாப்பிங்கும் கலெக்ஷனு, சமையல் எதை சமைச்சா அவங்க சாப்பிட்டா சாப்பிடணும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு எரிச்சல் வந்துடும். ஆமாம், இத்தனை நாளைக்கு இருக்குன்னு நன்றியாக இருக்கிறாங்க. நைட்டு முதல்மா கொடுத்து எத்தனை 10, 20 வருஷம் 30 வருஷம் இவருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். எனக்கா ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை வருதா, அப்ரிஷியேட் பண்ணுறாரா? நேற்று செஞ்சுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். சில நேரத்தில் ஒன்றுமே வரதில்லை. பிளேட்டில் டைம் போயிட்டே இருக்கு, காரியம் வந்து அங்கே கொட்டல. இப்படிலாம் கவலை. கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் கவலைப்படாதப்பா, உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும், நீ என் பிள்ளை. You have chosen me, I have chosen you. Why do you worry about that? Tomorrow's காரியம் that will take care of. அப்போ கலையை பற்றி வேண்டான்னு சொன்னா நீ என்ன செய்யணும்னா, கடைசி காலத்தில் இருக்க முதல்ல எப்படி இருந்ததோ அப்படி பார். முதல்ல எப்படி இருந்தது? வானத்தையும் பூமியையும் தேவன் உருவாக்கினார். முதல் நாளிலே இதை உருவாக்கினார். 6ஆம் நாளிலே மனிதனை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கும் என்பதாக அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகளெல்லாம் உருவாக்கி விட்டு மனிதனை உருவாக்கி இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ இப்ப எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம் அப்படி ஆன உடனே பல காரியங்கள் மாறின உடனே எல்லாம் மாறின உடனே என்ன சொல்றாங்க? மிஸ்ஸஸ் ஒயிட் 678வது பக்கத்துல ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புஸ்தகத்துல அம்மையார் சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். இதன் அடிப்படையில தான் நம்ம கொண்டு போக போறோம் அடுத்த ஸ்டெப். In the time of the end, every divine institution is to be restored. கடவுள் உருவாக்கின அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன், மனிதன் சாபத்தை கடைபிடிக்கணும்ன்ற சாபத் இன்ஸ்டிடியூஷன், மனிதனுக்கு ஒரு மனைவி மட்டுமே இருக்க வேண்டும், அது ஆண் பெண்ணாக இருக்கும் என்ற இன்ஸ்டிடியூஷன், படைக்கப்பட்ட மனிதன் எதை சாப்பிட வேண்டும் என்ற ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன், 3 இன்ஸ்டிடியூஷனை பார்க்கும். இது என்ன சொல்றாங்க? இதெல்லாம் we have to restore. In the beginning God created, you eat this, you take care of Sabbath, you have to அப்படின்னு பலவிதமான காரியங்களை சொல்றார். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? குழப்பி அடிச்சு கன்ஃபியூஷன் ஆகி நமக்கு ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னொரு 300 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவன் எப்படி இருப்பான், பின்னாடி வந்தவன் எப்படி இருப்பான், அதெல்லாம் தெரியல. பலவிதமான மாற்றங்களின் மத்தியில் இருக்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ கடைசி காலத்துல இருக்க. நானும் 1,44,000 பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த செலெக்ஷன்ல உனக்கு இடம் வேணும். அப்போ உன்னுடைய சில காரியங்களை விட்டு முதலிலே எப்படி இருந்தாயோ அப்படி வா. அப்போ முதல்ல எப்படி இருந்தான்னு தெரியணும். எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம தெரியும் போது முதல்ல சாபத் இன்ஸ்டிடியூஷன் ஆதியாகமம் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 2, 3வது வசனங்களை பார்க்கும்போது, உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று இருக்கும் பொழுது
ஒரு செப்பரேட் குரூப் ஒரு 500 பேருக்கு மேல ஒரு சபைகள் இருக்கு. அந்த குரூப் என்ன சொல்லுது, ஞாயிறு இல்ல சனிக்கிழமை. ஏன்பா அப்படி சொல்ற? இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கிறிஸ்து பிறந்து 300 ஆண்டுன்னு அரிஸ்டாசர்னு ஒரு கிங் இருந்தாரு. அவரு சன்னை பார்த்து சன் வர்ஷிப்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு எல்லாருமே கொண்டாங்க. அதனால சரித்திரத்துல மாற்றினதுனால அதுக்கு முன்னாடி கடவுள் என்ன வச்சாலும் அப்படி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சனிக்கிழமைன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு சனிக்கிழமை கும்பிடணும். ஏன் கும்பிடணும்? 2வது அதிகாரம் 2:3 என்ன சொல்லுது? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்து இருந்தார். சரி, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? முதல்ல வந்தது 7வது நாள் தான். சரித்திரத்துல யாருக்குமே டிஸ்பியூட் கிடையாது. சண்டே தான் முதல்ல ஆரம்பிச்சு 7வது நாள் சனிக்கிழமையில முடிஞ்சுது. அதை அவர் புனிதப்படுத்து. ஏன் புனிதப்படுத்தினாரு? 7 நாள்ல 1. அவன் செவ்வாய்க்கிழமை நல்லது இல்லைன்றான், ஒருத்த வெள்ளிக்கிழமை நல்லதுன்னு சொல்றான், சனினா போயிடுவேன்றான், அப்புறம் சனி பயிற்சின்றான், சனிக்குன்னு ஒரு கடவுள் வச்சிருக்கான் ஒருத்தன். இப்படிலாம் 1008 குழப்பங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே சரித்திரபூர்வமாக பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை தான் முடிகின்றது என்று எல்லோரும் ஏகோத்தமாக இருக்கும் பொழுது இதை மாற்றி விட்டார்கள், மாறி போய்விட்டது என்று மனிதன் கதை கட்டிவிட பல லட்சம் பல கோடி மக்கள் அதை நம்பி இன்று உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும் பொழுது restore the institutions, divine institutions. What are the divine institutions? Number 1, Sabbath. Number 2, husband and wife family. Number 3, what you eat, health institution. இந்த மூன்றையும் நாம் உலகம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்து வைத்து நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லும் பொழுது அந்த நல்லதை நீ விட்டதினால் உனக்கு 1008 வியாதிகள், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ற. அப்ப சாபத் என்ன சொல்றாரு? நீ சனி இங்க எதுனாலும் ஒண்ணுதான், கடவுள் அனுப்பிச்சதுல 7 நாளும் நல்ல நாள் தான், இப்படிலாம் சொன்னாலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இவர கடவுள் கொடுத்தார், கடவுள் எழுதியிருக்காருன்னா அதிலே அதை ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நீங்கள் பரிசுத்தம் சாபத்தாவது ஒண்ணாது காலத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா வேதத்தை வயலேட் பண்றோம். சாபத்து அது என்ன சாபத்து? இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் ரெஸ்டட், யூ ரெஸ்ட். ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தை முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றால் அதுவும் ஆசீர்வாதம். 40% வேணுமா, 100% வேணுமா, 100 மார்க் வேணுமா, 40 மார்க் வேணுமா? 100 மார்க் வேணும். உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீ எதுக்காக சம்பாதிக்கிற? உன் பிள்ளை கிடையாது, என் பொண்டாட்டி பிள்ளை புருஷன் எல்லாம் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், கூட கொஞ்சம் கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லாம் வேணும்ல. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்ல. நீ ஆசீர்வாதம் பண்ணாக்கா அவர் ஆசீர்வதிச்சு நீ கடைபிடிக்கணும்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் ரிஸ்டோர். In the last days you have to restore. No other alternative. அப்போ கடவுள் முதலிலே கொண்டு வந்ததை you have to restore. அதை கொண்டு வந்துட்டோம். அதுல அநேக பேருக்கு பிரச்சனைகள் இருக்காது. இங்க உள்ள கூட்டங்களுக்கு உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததாக ஆதியாகம புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே அடுத்த இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சரி, பிரச்சனைய நீ தனியா இருந்தா பிரச்சனைன்னு ஏற்ற துணையை உருவாக்குற. இப்ப என்ன சொல்றான்? அதுதான்ப்பா எனக்கு பிரச்சனைன்றான். நான் பேசாம தனியாவே இருந்துட்டு போயிருப்பேன். சொன்னா இந்த அம்மா கேக்குதா, இந்த அப்பா கேக்குதா? எவனைய பிடிச்சி வந்து கட்டி வச்சுட்டு நான் மாற அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொன்னாலும் கேட்க மாட்டேன். அறிவும் இல்லை, சொந்த அறிவும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, வேதத்தின் அறிவும் கிடையாது. எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு மனுஷன் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். கடவுள் என்ன சொல்றாரு? நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு he gave a helpmate. இன்னொரு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கேன், சூட்டபிள் ஃபார் ஹிம். எப்போ நம்ம தேடி பிடிக்கிறோம் நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு பையனை சூட்டபிளா இருப்பாங்களான்னு. அழகாக இருக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானத்திலே, பாகிஸ்தானில, பாலஸ்தீன்ல எங்கேயா போய் சேர்ந்து அழகா கொண்டாந்து வச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் நின்னா அப்ளிகேஷன் போட்டு நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? எல்லாம் லட்டு போல இருக்கிறதுதான். கட்டிட்டு நாளை இருக்கணுமா இருக்க முடியாதுன்னு தெரியாது. வேதத்தின் அடிப்படையில் தப்புன்ற அதெல்லாம் வேற விஷயம். கேட்கறாங்க ஃபேஸ்புக்ல இருந்தாங்க, அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. நல்லா இருக்கு, நீங்க உங்க ப்ரொஃபைல்ல நல்லா இன்னும் நம்ம தான் இன்னும் வேலைக்கு தேடினா போதும், நம்ம எனக்கு பண்ணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்றாப்புல அப்ளிகேஷன் போடுறாங்க. பெரிய மினிஸ்டர் மகள் எல்லாம் போடுறாங்க.
நமக்கு நம்ம யாரும் தெரியாது, அவங்களுக்கு நம்ம சத்தியம் தெரியாது, நம்ம கோல் தெரியாது, நம்ம யாரும் தெரியாது. ஆனால் நடக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, கடவுள் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் குழப்பினா போல இன்னைக்கு குழப்பிட்டாங்க. எதை குழப்பிட்டாங்க? மேரேஜையே குழப்பிட்டாங்க. மேரேஜே குழப்பி கடவுள் என்ன சொல்றாங்க, காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன கொடுத்தாரு? ஒரு புனிதமான ஒரு ஃபேமிலி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சார். இன்னைக்கு ஒருத்தின்றதை உடைச்சிட்டான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் மணக்க முடியும். இவன் என்ன சொல்றான், 2016 ஜூன்ல இந்த கிரேட்டஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்ட் அமெரிக்கா, ஆம்பளை அவங்களுக்கு கட்டிக்கலாம், பொம்பளையும் அவங்களுக்கு கட்டிக்கலாம் சட்டம் ஏற்றி விட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது? ஆணும் பெண்ணும் தான் கட்டணும்னுது. அப்போ அறிவாளிகள்லாம் சேர்ந்து, ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஓட்டே எடுக்க முடியாது. இந்த காலத்துல டெமோக்ரஸி தான் நாட்டில் இருக்கு. எத்தனை டெமோக்ரஸி கண்ணாபின்னான்னு மோசமான டெசிஷன் எடுக்குது. கூட்டம் கேள்வி, ஜீசஸ் கிறிஸ்துவ கொல்றதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று. எங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் கொல்ல வேணாம், 1000 பேர் கொல்லுவான். அப்ப 1000 பேர் சொல்றது கரெக்டா? Democracy is a failure because of human beings are they have become failure. கடவுள் உண்டாக்குனது நல்லது என்று கண்டுட்டேன், அதுவும் போயிடுச்சு. அப்ப மேரேஜுக்கு நீ உருவாக்கி உனக்கு டிவோர்ஸ் இருக்கக்கூடாது. கட்டினதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். செத்தா மணக்கலாம். எப்படிலாம் கொண்டு வந்ததை இஷ்டம் இருந்து எனக்கு மணக்க முடியலன்னா சைடில் வச்சுட்டு போகிறேன், தெரியாமல் செய்கிறேன், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை என்னவோ இழிச்சவாயம் போலையும், நம்ம என்னவோ அறிவாளி போலையும் மனுஷன் திங்க் பண்ணுறான். சரி நல்லா கூடி வாழ்வோன்னா ஓல 1008 பிரச்சனை. இந்த சிச்சுவேஷனில் இவருக்கு 2:18 சொன்னது இப்படி. இப்போது ஆணும் கட்டிக்கலான்றது தப்பு, பெண்ணும் கட்டலான்றது தப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணுன்றது ரைட்டு, நல்ல சூட்டபிள் சாய்ஸ் வேணுன்றது ரைட்டு. இப்போ அவங்களே போய் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து எனக்கு இவர் நல்லா இருப்பார், இவன் நல்லா இருப்பான்னு அப்பா அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம நான் போய் வேற ஒரு வீடை பிடிச்சி ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு பிறகு என்கேஜ்மெண்ட் வச்சு அதுக்கு பிறகு கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு கல்யாணம் வைக்கணும்னுது. இன்னொரு குரூப் என்னது, நான் லவ் பண்ணிக்குவேன், லவ் பண்ணி நல்லா இருந்தனாக்கா கல்யாணம் வச்சுருவேன். என்னைக்கு நீ கல்யாணம் வைக்கிறியோ அன்னைக்கு பிறகுதான் டச்சிங். இப்படி ஒன்று சொல்லுவாங்கல்ல, physical relationship starts only after marriage, not before marriage. Before marriage, engagement starts. Now, living relationship starts, engagement starts, marriage starts, குழப்பம் starts. அப்படின்னா living relationship before marriage is prostitution. Simply a prostitution, one single word, விபச்சாரம். நீ கல்யாணம் ஆன பிறகுதான் உனக்கும் ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆணிற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்றது வேத வாக்கு. கடவுள் அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை உருவாக்கி அவனுக்கு அன்னைக்கு நைட்டே என்கேஜ்மெண்ட்டு நல்லா இருந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டார், முடிச்சு. அப்போ கரெக்டா வச்சு அது ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு எப்படி உலகம் ஃபுல்லா லிவிங் ரிலேஷன்ஷிப் இஸ் கரெக்ட். லிவிங் ரிலேஷன்ஷிப்ல எத்தனையோ அது வந்து முக்காவாசி புட்டுக்கிட்டு போகுது. அப்படின்னா சரி கிடையாது. அவன் எப்போ டெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் வாழ்ந்துட்டோம், கல்யாணம் முடிஞ்ச கணக்கு சரி கிடையாது. பா நீ வாப்பா நம்ம லிவிங் இது நல்லா இருக்கானா ஆளை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா, சரியே கிடையாது. ஒரு அழகான பெண், போ உனக்கு உடம்பு சரியில்லைப்பா, வா நீ வா ஒரு 6 மாதம் இது நல்லா இருக்க, பா நீ கிடையாது, உனக்கு உடம்பு போச்சு அது போச்சு, நீ எல்லாம் கிடையாது. என் உடம்புக்கு நீ வர மாட்டேங்குது, என் அழகுக்கு வர மாட்டேங்குது. எனக்கு வர எனக்கு அனுபவம் ஜாஸ்தி ஆகுது. அனுபவம் ஜாஸ்தியாக அழகு எதுன்னு இப்போதான் தெரியுது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. உலகம் தெரிஞ்ச உடனே உலகத்தில் கொட்டி கிடக்க அள்ளி கிடக்கிற எல்லா விதமான அழகுகளும் தெரியுது. ஒன்று கட்டிட்டு இது வேற ஒன்று வச்சுக்கிட்டு பைக் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதுல இருந்து போய் தனியா போய் அதெல்லாம் கட்டியும். அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் தப்புப்பா அப்படின்னு. the institution should be restored. குழப்பிட்டாங்க. கடவுள் வைத்த அந்த இன்ஸ்டிடியூஷனை குழப்பின உடனே அதுல இருந்து விடுபட்டு வரணும். இதை சப்போர்ட் பண்ணா கூட உனக்கும் பாவம். அந்த கம்யூனிட்டியை நீ வளர்க்கிறாய். இன்னைக்கு ஒரு ஆள், நாளைக்கு 10 ஆள், அப்புறம் 100 ஆள், இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் சகஜம்பா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு ஆயிரும். கவுண்ட் பண்ணி சொல்ற கேட்கலாம், எல்லாம் அரசியல்ல சகஜம்பா. இதை போய் ஒரு பெரிய காரியமாக்கிறேன். இப்ப எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க. நீ தனித்தவராய் இருந்தால் 1,44,000 பேரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கடி நான் ஓடி
போய் நடந்து அந்த ஆலயத்தில் தொழ வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான திரள் கூட்ட மக்கள் தொழுவார்கள் ஒரு நாள். நீ அவரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கடைசி காலத்தில் வாழ்கின்ற 1,44,000 பேரில் ஒரு ஆளாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைக்க வேண்டும். You have to restore the divine institution. அந்த டிவைன் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த இரண்டாவது ஒரு காரியம். மூணாவது ஒரு காரியம் இது. அப்போ நம்ம நோ கே மேரேஜ், நோ லெஸ்பியனிசம், நோ லிவிங் ரிலேஷன்ஷிப், and you choose, or you allow your parents to choose, or you both choose. அதெல்லாம் உங்க பாடு. எப்படியோ ஆணுக்கு முதல்ல ஒரு பெண்ணை தேடு. நீ ஆணுக்கு கல்யாணம் ஆகணும்னு இன்னொரு ஆணை தேடாத. நீ பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணை தேடாத. பெற்றோர்களோட சேர்ந்து செஞ்சதுன்னா அவர்களுடைய ஞானம் உன் ஞானம், அவருடைய ஆசை உன் ஆசை எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு சந்தோஷமாக குடும்பமாக வாழ கற்றுக்கொள். நீயே போனா, நீயே சூஸ் பண்ணா, நீ தானே எடுத்த வச்சவன், நீ தான் பாம் வச்ச, பாம நீயே எடுத்துரு. நாங்க என்ன செய்ய முடியும்? அவங்க அப்பா அம்மா ஒதுங்கிக்குவாங்க. அவங்களோட சேர்ந்து செஞ்சா பாம் எடுக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. இல்லாட்டி நீயே போய் அந்த கன்னி வெடியை போய் எங்கேயும் பிடிக்காம போய் அடிச்சா டமால் அடிச்சுனாக்கா அடுத்த ஆளுக்கு போயிடுவேன். பிரச்சனை வந்துடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அடுத்த இன்ஸ்டிடியூஷன் சாப்பாடு. ஜெனிசிஸ் 1:11 உலகம் முழுவதும் தப்பா எப்படி சாப்பிடுறோன்னு God said 1:11 ஆதியாகமம். Let the earth sprout vegetation, plants yielding seed, and fruit trees on the earth bearing fruit after their kind with seed in them. இப்போ எங்க போனாலும் கடையில் என்ன போய் பார்க்குறோம்? சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா? சீட்லெஸ் இந்த ஃப்ரூட் இருக்கா? God said seed. ஒரு பப்பாளிய வெட்டினா அத்தனை இருக்கும். இன்னைக்கு வெட்டினா இருக்காது. கலப்பு திருமணம் செஞ்சுட்டான், என்னென்னமா பண்ணிட்டான். நல்லா இருக்கிற பூமியை உரம் போட்டு பாய்சன் ஆக்கிட்டான். அந்த பாய்சன்ல இருந்து வளர செடியில பூச்சி வந்ததுனாக்கா அது மேல பாய்சன் அடிக்கிறான். கேரளால ஒரு ஆளு பச்சையா தின்னா நல்லா இருக்குன்னு சொல்லி பச்சை காய்கறி பச்சை இது எல்லாமே பச்சையா சாப்பிட்டு நாக்குல புத்து வந்து செத்து போயிட்டார். ரீசெண்டா கவனமா இருக்கும். விவரம் தெரியாம சாப்பிட்டா நெஞ்சில வெட்டு, வயிற்றுல வெட்டு, முதுகுல குத்து, எல்லாம் கத்தியில தான் நடக்கும். கத்தி குத்து கந்தனா மாறணும்னா eat whatever you want. Whatever you want. நீ 40லயோ 50லயோ 60லயோ 70லயோ வெட்டுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் 70 80 சாவு. வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பல பிரச்சனை. வெஜிடேரியன்ல 1008 பிரச்சனை கொண்டாந்துட்டான். கழுவி சாப்பிட்டாலே உனக்கு 80% தான் கழுவ முடியுதுட்டான். அவன் அடிச்ச பூச்சிக்கொல்லியில அதுலேயும் உப்பு போட்டு கழுவினா ஒரு 100% போகும்னு சொல்றான். அந்த தான் வெளிச்சம். அதையும் சாப்பிட்றோம், அதுல வர வியாதியும் வரும். இதெல்லாம் பாய்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலை, ரத்தத்தை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுள் என்ன சொல்றாரு? என்ன சாப்பிடணுன்றாரு? ஜெனிசிஸ் 1:29-30 முதல் வரோம். we have to restore the institution. அதனால ஃபர்ஸ்ட் போயிடுறோம். ஆதாம உருவாக்குன போது கடவுள் இதான் நல்லது, பெஸ்ட்ல சாப்பிடாரு. இன்னைக்கு ஒஸ்ட்ல வந்து நிக்கிறோம். நீ கடைசி காலத்துல வாழ்றதுனால go back to the best thing. I'm choosing a separate remnant group. You be one. Don't worry about others. You be one. 144,000. You have to come back to the original situation. அந்த சிச்சுவேஷனை வந்து அது ரிஸ்டோர் பண்ணும். வாசிப்பா 29-30. இன்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகல பூண்டுகளையும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுள். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. எது ஆகாரம்? எது ஆகாரம்? ஆடு ஓடுது கத்துது ஆகாரம். வாத்து ஓடுது. ஈஜிப்சியன் சிவிலைசேஷன்ல வாத்தை சாப்பிட்டு கொழுப்பு அடைச்சி பிரமிட்ல இருக்கிற எல்லாம் மம்மிஸ் எல்லாம் எடுத்து தோண்டி பார்த்தாக்கா கொழுப்பு அடைச்சி செத்துருக்கான அந்த காலத்து ஈஜிப்சியன். எல்லாம் நைல் நதி புரண்டு ஓடும் பொழுது வாத்து பேக் 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 கழுத்தை பிடிச்சி பேக் அனுப்பாட்டினான். இவன் பேக் எல்லாம் போச்சு. ஆயுசை குறைச்சிது. ரொம்பலாம் வாங்கல. சில பேர் 117 வயசு வரைக்கும். நேற்று இந்த அம்மா வாழ்ந்தாங்க இட்டாலியில். இவங்க தான் ரொம்ப ஹையஸ்டாக வாங்க. இன்னொரு ஆள் கார் ஓட்டிட்டு போகிறாரு 115. இன்னொரு கருப்பாள்
ஓட்டிட்டு அவர் பாட்டு என் வேலையை பார்க்குறேன். நான் தான் வந்து மிலிட்ரியில் இருந்தேன். ஐ டோன்ட் நீட்னு தனியாக இருந்து எல்லாத்துக்கும் 120 இப்படிலாம் வாழ்கிறவங்களாம் தனிப்பட்டு இருக்காங்க. அவங்களாம் சூப்பராக இந்த மெஷினை பாதுகாத்த ஆட்கள். ஒரு ஆள் 90 வயசுக்கு மேலே ஆனாங்க, அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். கிரேட், எப்படியோ அவங்க உடம்ப காப்பாற்றிட்டாங்க. அது வரைக்கும் கடவுள் கொடுத்த வாங்க தான் அது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் 60 70 வெட்டு குத்து வாங்கி விட்டாங்க சாப்பிட்டதெல்லாம். அப்ப என்ன சொல்ற? It shall be food for you and to every beast of the earth and to every bird of the sky and everything that moves on the earth which has life. I have given every green plant for food. புலியே, அடித்து கொண்டு நீ மாம்சபட்ச உணவை உண்ணாதே. சிங்கமே, நீ மாம்சத்தை உண்ணுவதற்காக நீ படைக்கப்பட்டவன் அல்ல. எந்த ஒரு காரியமும் அது வந்து எல்லாமே வெஜிடேஷன்ல வாழ்ந்ததான். அதான் அழகா தட்டி கொடுத்தா புளிய மடியில போட்டு தடவி கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். சிங்கத்து கைக்குள்ள கையை விட்டோம்னா ஏன் கடிக்குது? அதுக்கு ரத்த வடனா பிடிக்கும். கொஞ்சம் ரத்தம் காமிச்சோன்னா அடிச்சு போட்டுரும். ரத்தமே இல்லாம வாழ்ந்ததுன்னா சிங்கம் நம்மளோட நல்லா அழகா இருக்கும். அதனாலதான் ஃபேஸ்புக்கில் நிறைய இடங்களை பார்க்கும்போது சிலதுகளாம் என்ன அழகா ஒன்றும் பல விதமான இது மாறி மாறி இருக்குது. இன்னைக்கு மனுஷன் ஒன்னா வாழ்றது எவ்வளோ கஷ்டமா போச்சு. ஒரு கம்யூனிட்டி அடுத்த கம்யூனிட்டிக்கு மேல என்ன விதமான வெறுப்புக்கெல்லாம் வந்து கொன்னுடணும் வச்சிடணும். ஏன் லாங்குவேஜை பேசுறாங்க அடிக்கிறதும். ஐயோ, முட்டாத்தனத்தின் உச்சகட்டத்திற்கு மனிதன் வந்து விட்டான். மனிதனாக இல்லை, மிருகமாக மாறிவிட்டான். ஏன்? மிருகத்தை தின்றதன் மூலமாக. கடவுள் முதலிலே கொடுத்த காரியங்களை கண்டுகொள்ளாமல் அது நல்லது என்று கண்டார் என்று என்ன சொல்லுது? It shall be food for you. அது உங்களுக்கு மாத்திரம். I have given every green plant for food, for the animal kingdom also, for the bird kingdom also, for everyone. If it has been like that, it would have been a kind of a heaven, small heaven. ஈடன் கார்டனா இருக்கும். பாவத்தை செஞ்சு வெளியே வந்ததுனால புழுதியில இன்னைக்கு பண்ணி வச்சு குடும்பங்கள்லாம் நாசமாகி நைட்ல தூக்கம் இல்லாம உழல்ற கூட்டம், எத்தனை கூட்டம். அதே ஒரு காரியம் 3 இன்ஸ்டிடியூஷனை பார்த்தோம். மனிதர்களை பிரித்து ஆளும் காரியத்தை சாத்தான் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றான். ஏன்? இன்னைக்கு ஒருத்தன் சாதனம் அமெரிக்காவில் கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பேச மாட்டாங்க. ஒரு தலைவர் வந்து பேச மாட்டான். லேஸில் பேச மாட்டான். பேசினா ஓட்டு போயிடும் பார்ப்பான். ஒரு இதில் வந்து தண்ணி கிடையாது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு கர்நாடகாவில் தண்ணி வரணும், காவிரி ஆணையத்தை வைக்கணும்னு நாங்கள் வச்சான்னா கர்நாடகாவில் அந்த கவர்மெண்ட்டு வர முடியாது. ஏன் உனக்கு தண்ணி இல்லைன்னா குடிச்சு நீ கொஞ்சம் கொடு. ஸ்கூலில் தண்ணி இல்லைனாக்க நீ கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொடு. நீ ஒரு மடக்கு நான் ஒரு மடக்கு. ஒரு ஆண்மானும் பெண்மானும் கதையை சொல்லுவாங்கல்ல. 2 பேர் குடிக்க போச்சா கொஞ்சம் தண்ணி தான் இருந்தான். 2 பேரும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, தண்ணி வத்தவே மாட்டேங்குது.